பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். புதன்கிழமை பின் நிப்டி பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். திங்கட்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 27,638 நேர்மறைன்னு 27,558 எதிர்மறைன்னு பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 27,516. இது ஒரு எதிர்மறையான துவக்கம் தான். துவக்கம் கிடைத்த உடனே காளைகள் எதிர்மறைக்கு மேலே போகிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கரடிகள் தடுத்து நிறுத்தி இலக்கு 1 27,508 என்ற நிலையை அடைகிறாங்க. இலக்கு 1 அடைந்தவுடன் கரடிகள் இலக்கு 1க்கு கீழே செல்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கரடிகள் இலக்கு 1லிருந்து இலக்கு 2 27,458 என்ற நிலையை அடைகிறாங்க. இலக்கு 2க்கு மேல் கரடிகளை செல்ல விடாமல் காளைகள் இலக்கு 2க்கு கீழே செல்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இலக்கு 2க்கு மேல் சென்று இன்று பங்குச்சந்தையோட முடிவு 27,374. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். பின் நிப்டி நாளைய பங்குச்சந்தை காளையோட நேர்மறை 27,438, இலக்கு 1 27,528, இலக்கு 2 27,638. கரடியோட எதிர்மறை 27,358, இலக்கு 1 27,262, இலக்கு 2 27,162. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிரவும். நன்றி.